மோனிகா, வெல்கம் பேக் டு சாண்ட் ஸ்கொயர். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சூப்பராக ஒரு ஹோம்மேட் ஹேர் ஜெல் தாங்க செய்ய போகிறோம். டக்குன்னு குயிக்காக செய்யலாம், அதே சமயத்தில் ஹேருக்கு ரொம்ப 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 நல்லது இது. ஸோ இதை பற்றி நான் தனியாகவே டீட்டெயில் வீடியோ போட்டிருப்பேன். இதில் ஷார்ட்டாக சொல்லணுன்னா, நம்மளோட ஹேர் சில பேருக்கு ரொம்ப ட்ரையாக இருக்கும். ஸோ இதை ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வாங்க, கண்டிப்பாக வந்துட்டு ஹேருக்கு ஒரு சாஃப்ட்னஸ் கிடைக்கும் நமக்கு. இதை நம்ம வந்துட்டு 2 வகையாக யூஸ் பண்ணலாம். நான் வந்துட்டு எப்படி யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத இப்போ நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஆலிவ் விதை பார்த்திங்களா, இப்படி தான் இருக்கும், ப்ரௌன் கலரில். இதை வந்துட்டு ஃப்ளாக்ஸ் சீட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்துட்டு நமக்கு கடையில் கிடைக்கும், ஆன்லைன்லேயும் கிடைக்கும். நான் தேவைப்பட்ட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் வேணால் அதில் வாங்கிக்கோங்க. ஸோ அதை சேர்த்தாச்சு நம்ம இதில். இது நல்லா கொதிக்கணும் பார்த்திங்களா, இந்த மாதிரி கொதிக்கணும். நமக்கு ஒரு 5 to 8 மினிட்ஸ்லேயே இது ஒரு ஜெல் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். ரொம்ப ஜெல் ஆகிடுச்சுனாலும் ஃபில்டர் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ ஓரளவுக்கு ஜெல் ஆனவுடனே எடுத்துருங்க. நம்ம உங்களுக்கு அதிக குவான்டிட்டி வேணால் அதிகமாக செஞ்சு வச்சுக்கலாம். 3 months வரைக்கும் இதை ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். ஸோ உங்களுக்கு தேவையான குவான்டிட்டி உங்கள் முடியோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி கேட்டுக்கோங்க. எனக்கு வந்துட்டு 60 அடி கூந்தல் இல்லையா, ஸோ எனக்கு வந்து இது மட்டும் போதும், இந்த ஜெல் அளவு. அடுத்ததாக இது வந்துட்டு நல்லா இந்த மாதிரி நுரை வந்து கொதிக்கணும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம சக்கரை பாகு எப்படி இருக்கும், ஒரு கம்பி பதம் அந்த மாதிரி இருக்கும் தொட்டு பார்த்தா. ஸோ இதான் கரெக்டான ஸ்டேஜ். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இமீடியட்டாக இந்த மாதிரி ஒரு க்ளீன் ஃபில்டரில் இதை வந்துட்டு வடிகட்டிக்கோங்க. நீங்கள் ஒரு காட்டன் கிளாத் வச்சு கூட வடிகட்டிக்கலாம். ஏன் இமீடியட்டானா, இது ஆறினோடனே இன்னும் திக்காகிடும். ஸோ நமக்கு ஃபில்டர்லேருந்து இறங்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அதுக்காக தான். ஸோ உடனே இதை வடிகட்டிட்டு இதை வந்துட்டு நீங்கள் தூக்கி போடுறதுனா போடலாம். இல்லைனா வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இதை அப்படியே ஸ்க்ரப் மாதிரி ஃபேஸ்க்கும், அந்த ஜெல் அதில் கொஞ்சம் இருக்கும், ஃபேஸ்க்கு போட்டிங்கன்னா அவ்வளோ நல்லது. இது 2-in-1 ஜெல் தாங்க. நீங்கள் ஃபேஸ்க்கும் நீங்கள் எப்போல்லாம் தலையில் தேய்க்கிறீங்களோ ஃபேஸ்க்கும் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல ஒரு க்ளோயிங் கொடுக்கும். ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது இதில். ஸோ என்றைக்கும் இளமையாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை நீங்கள் தேய்ச்சிக்கலாம். ஸோ இதை எப்படி யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதை நான் வடிகட்டி நல்லா ஆற வச்சிடுறேன். இது பொறுத்த வரைக்கும் நம்ம கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கும் அதே சமயத்தில் ஹேருக்கும் நல்லது. அதுக்காக நான் இதில் வந்துட்டு ஒரு விட்டமின் இ கேப்சியூல் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது நமக்கு மெடிக்கல் ஷாப்லேயே கிடைக்கும். ஸோ ஒன்று சேர்த்தோனாலே போதும். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கணும். யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 30 minutes முன்னாடி எடுத்து வச்சுருங்க, இல்லைனா ரொம்ப வந்துட்டு கோல்டாக இருக்கும். அதுக்காக தான். அதே மாதிரி இது சளிலாம் பிடிக்காது. ஆலோவேரா ஜெல் சளி பிடிக்கும், பட் இது சளி பிடிக்காது. ஸோ எடுத்து நம்ம வெளியே வச்சுட்டு யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம். நல்லா அப்படியே தலை ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிடுங்க. தலைக்கு குளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 hourலேருந்து 1 hour ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் குளிச்சு பாருங்கள். தலைமுடி அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். மெயினாக ஹேர் ஃபால் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லது. இதை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணி பாருங்கள். 1 monthலேயே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் தெரியும். ப்ளஸ் நம்ம இதை வந்துட்டு நம்மளோட ட்ரை ஹேராக இருக்கிறவங்களுக்கு ஒரு சாஃப்ட்னஸ் கொடுக்கும் ஹேருக்கு. 2 months 3 months இல்லை நிறைய உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருந்தால் அதெல்லாம் வந்துட்டு இது தடுத்து நிறுத்தும். ஸோ இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்றதை சொல்லுங்கள். இப்போ நமக்கு ஆறிடுச்சு. நான் இதை இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன், நல்லா மிக்ஸ் பண்ணி. இந்த மாதிரி நான் 2 டப்பாவில் ஏன் ஸ்டோர் பண்ணியிருக்கேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். நானே சொல்கிறேன், ஏன்னா என்கிட்ட ஒரு டப்பா இல்லை, பெரிய டப்பா, அதனால 2 டப்பா ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை நான் இதை வந்துட்டு இந்த மாதிரி தலையில் தேய்ச்சிட்டு குளிச்சுட்டு வந்தோன்னே பாருங்கள், என்னோட ஹேரு நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் கொடுத்துருக்கு, கொஞ்சம் ஷைனியாகவும் இருக்கும். இது இன்னொரு வகையாக எப்படி யூஸ் பண்ணலான்னா, இந்த ஜெல் கொஞ்சம் எடுத்து அதில் கொஞ்சமாக நம்ம வாட்டர் ஆட் பண்ணி நல்லா ஷேக் பண்ணிக்கணும். ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றி நம்ம தலைக்கெல்லாம் குளித்து முடிச்சுட்டு அந்த ஸ்ப்ரேவை லைட்டாக தலையில் அடித்து அப்படியே வெட் பண்ணிவிட்டு கொஞ்சம் காய வச்சோன்னா நல்லா ஹேருக்கு ஒரு கண்டிஷ்னர் போட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி சூப்பராக சாஃப்டாக கொடுக்கும், ஒரு ஷைனி கொடுக்கும். அதுதான் இன்னொரு மெத்தடு. ஸோ அப்படியும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். பட் இந்த மாதிரி தேய்ச்சி குளிச்சிங்கன்னா ஹேருக்கு ரொம்ப நல்லது, ஹேர் ஹெல்த்தியாக வச்சுக்கும். அதை நீங்கள் ஆஃப்டர் ஷாம்பு யூஸ் பண்ணிவிட்டு எப்போ வேணாலும் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஈவன் வந்துட்டு நீங்கள் அன்றைக்கி ஹேர் வாஷே பண்ணலனாலும் எங்கேயாச்சும் வெளியே போகிறீங்கன்னா ஜஸ்ட் அந்த ஸ்ப்ரேவை அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் போனீங்கன்னா நல்ல ஹேருக்கு ஒரு ஷைனினஸ் கொடுக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், நல்லா என்னோடய ஹேரில் நான் அப்ளை பண்ணிவிட்டேன். எனக்கு சரியான ட்ரை ஹேருங்க, முடி வணங்கவே வணங்காது, அப்படியே கொத்தமல்லி கட்டு மாதிரி ஆகிடும் தலை குளிச்சுன்னா. இப்போ பாருங்கள், இது போட்டதுனால தான் நல்லா படிஞ்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஹேர் யாருக்கு இருக்கோ மெயினாக அவங்க இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது வந்துட்டு போட்டால் அசுர வேகத்தில் முடி வளரும் அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன், ஆனால் முடி வளரும், கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும், ஹேர் ஃபால் கம்மியாகும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நான் திரும்ப அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் பாய்.